வீட்டிலிருந்து பணிபுரிதல் உள்ளிட்ட நெகிழ்வான வேலை ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் முதலாளிகள் இனி பணியாளர்களின் உடல் பாதுகாப்பு மட்டுமின்றி மனநலம் மற்றும் உளவியல் சமூக அபாயங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டியது கட்டாயம் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இந்த நிபந்தனை தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உருவாக்கிய நெகிழ்வான வேலை ஏற்பாடுகளுக்கான தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார வழிகாட்டி 2026 ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் பல துறைகளில் நெகிழ்வான வேலை முறை விரிவடைந்து வரும் சூழலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வேலை எங்கு நடைபெற்றாலும் வீட்டில் இருந்தும் கூட பணியாளர்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் நலன் உறுதிப்படுத்தப்படுவது முதலாளிகளின் பொறுப்பாகும் என்பதை இந்த வழிகாட்டி வலியுறுத்துகிறது என்று நேற்று நாடாளுமன்றத்தின் அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் முடிவுரையின் போது அவர் இதனை தெரிவித்தார். வீட்டில் இருந்து வேலை செய்வது அல்லது கட்டமாக பிரிக்கப்பட்ட வேலை நேரம் போன்ற நெகிழ்வான ஏற்பாடுகள் துறையின் பொருத்தம், பணியின் தன்மை மற்றும் முதலாளி பணியாளர் இருதரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். தவறான பயன்பாட்டை தடுக்கும் வகையில் தெளிவான வழிகாட்டுதல்கள் அவசியம் என்றும் அது பணியாளர்களின் மனநலத்தை பாதுகாக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தொழிலாளர் துறையின் மூலம் நடத்தப்படும் தொழிலாளர் கல்வி நிகழ்ச்சிகள் வழியாக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2025 டிசம்பர் வரை நாடு முழுவதும் 222 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் நெகிழ்வான வேலை ஏற்பாடுகள் குறித்த விளக்கங்களும் இடம்பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். டேலண்ட் காப் அமைப்பின் FWA அட் ஒர்க் பிளேஸ் முயற்சி கருவி பெட்டிகள், பயிலரங்குகள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் நிறுவனங்களுக்கு நெகிழ்வான வேலை முறையை திட்டமிட்ட வகையில் செயல்படுத்த உதவியதாகவும் 2025 ஆண்டில் சுமார் 4,74,400 பணியாளர்கள் இதனால் பயன்பெற்றதாகவும் ரமணன் கூறினார். வேலை எங்கு நடைபெறுகிறது என்பதை பொருட்படுத்தாமல் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரநிலைகளுக்கான சட்டப்பூர்வ பொறுப்பு முதலாளிகளிடமே தொடரும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.